சரியாச்சுங்க. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. எல்லோருக்கும் வணக்கம். 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 நான் உங்க சரத்குமார் பேசுறேன். ஒளி விழும்போது வழி நழுத எந்த கண்ணும் சடையாக முடியாது. ஏர் விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் வேலைஞ்சு நிக்காது. இனிமே நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நான் ஆபீசர், நான் பப்ளிக். அது போலதான் பெத்த அப்பா திட்டுறதையும் அடிக்கிறதையும் கஷ்டம் நினைக்கிற எந்த பிள்ளைங்களும் வாழ்க்கையிலும் முன்னுக்கு வர முடியாது. என்ன தம்பி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இதுல பேசுறது புள்ள அது நீங்க தானே. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பேசிருக்கானுங்கண்ணா அது அப்படி கிடையாதுங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் நாம தானுங்கண்ணா. அது போட்டின்னு அதுக்கப்புறம் வேட்டியன் மாப்பிள்ள வேட்டிய அது பாரு மாப்பிள்ள. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்க. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுட்டு எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறோம். எங்கேயோ ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. உங்களை நீங்களே கூப்பிடுங்களோ? என் பையன் எங்க தேடி பிடிச்சிருக்காங்க. वाह वेरी गुड जवाब. ताली बजाओ रे बालको. கடமுட்டி எந்த ஊர்லடா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பாத்தீங்க அவர் அவரே கூப்பிடுறாரு. சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அடிச்சிருக்கேன். நம்ம நாட்டுல எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம திண்டத்துல திண்டடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா சரியில்லாம தான் நான் அப்படி ஆனேன். அப்ப என் புள்ளிய நான் எப்படி இப்படி நொந்து போய் உனக்கு நல்ல முறையில் இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. யோசிச்சு பாரு, அவன் திரும்பி வந்து என்கிட்டயே இங்கிலீஷ்ல பேசுவான். How do I tell you? எனக்கு ஒண்ணுமே புரியாது. சரிதான்பா அப்படின்னு கேட்டுக்க வேண்டியதான். கிட்ட ரொம்ப நல்லா கேட்கணும்னு நினைச்சீங்க. உள்ளுக்கு பெரிய மலைய பாம்பே இருக்கு. அடு போங்க, கையை உள்ளுக்குள்ள விட்டுறாதீங்க, கொத்தி போட்டுரும். தம்பி போடுறாடி கரகம் போடுறா குரங்குராஜா. போடு போடு நடுறா. குரங்கு மாதிரி குட்டி போட்டுருக்கான் பாரு மாப்பிள. குரங்கு குட்டி போடலாம் மாப்பிள. அட இவன் குட்டி போடுறான் மாப்பிள. இவனை கொண்டு போய் சர்க்கஸ்ல விட்டு மாப்பிள. போடு போடு நடுறா பல்ட்டி அடி பல்ட்டி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் சார், இவரே அடிக்கடி இப்படி பண்றாரு தெரியுங்களா? உங்க படத்துல நடிக்க சார்ஜ் கேட்டானுங்க. அதை எப்படி சொல்ற? இளைய சமுதாயம் தேசத்தோட தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன தேசத்தோட தூண்கள்? எந்த பைக் பெட்ரோல் கம்மியா போட்டா அதிக கிலோமீட்டர் கொடுக்குது அப்படிங்கறத பார்த்து எடுத்துக்கிட்டு ரோடா நாய் மாதிரி சுத்துறீங்க. இதுதான் நீங்க செஞ்ச தூண்கள். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எதுவுமே இல்லாத நீ ஒரு உதவாக்குற, இந்த உதவாக்குறை நம்பி வந்த அது ஒரு உதவாக்குற. இந்த 2 உதவாக்குறையை சேர்ந்து ஒண்ணும் இல்லாம தான் போகுது. புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ற பிள்ளைய இருந்தா இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்க மாட்டான். என்ற பரம்பரைக்கு அப்படி கொடுத்துதான் பழக்கம். வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். என்ற பரம்பரைக்கு அடி வாங்கி பழக்கம் இல்லை. யாருக்கும் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா தன்னோட குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி அந்த வழியை உணரணும். அப்பதான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு விளையாட்டுலதான் ஆர்வம் இருக்குன்னா அவங்க விளையாட்டுலதான் விட்டு பாருங்களேன். அம்மா உன் மகன் போட்டி மேல போட்டியா ஜெயிச்சு கப்பு மேல கப்பா வாங்கிட்டு வந்திருக்கான். எத்தனையோ மெஸ்ஸி எத்தனையோ ரொனால்டோ நம்ம நாட்டிலே இருக்காங்க. நீங்க விட்டு பார்த்தா தெரியும்.